பக்கத்து வீட்டுல இருக்கிற பூனைக்கு நம்ம வீட்டுல மிச்சம் இருக்கிற மீன் குழம்பு வந்து ஊத்துவோம். அதே பூனை திருப்பி இன்னொன்னு வேணும்னு மியாவ் மியான்னு கத்துச்சுன்னா அது விரட்டி அடிப்போம். நம்ம தெருவில் இருக்கிற நாய் வந்து நம்மளை துரத்திருச்சுன்னா நம்ம அது கல்ல தூக்கி விரட்டுவோம். அது ஒரு குட்டி போட்டு கியூட்டா இருந்துச்சுன்னா அது தூக்கி கொஞ்சுவோம். இந்த அளவுக்கு மிருகங்கள் வந்து நம்ம கூட கனெக்டடா இருக்கு. அதுல கண்டிப்பா சில விஷயங்கள் வந்து நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாத பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்களோட கவி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கவி ஸ்டேட்மெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட தந்தம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதை வித்தா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுக்குன்னே சில ஹண்டர்ஸ் வந்து அதோட தந்தத்துக்காகவே அந்த யானையவே கொன்னுடுவாங்க. ரொம்ப சேடா இருக்குல்ல? அதை விடுங்களேன். அதனாலேயே சாம்பார் ஆப்பு அப்படின்னு இப்ப பிறக்கிற எல்லா ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டுமே தந்தம் இல்லாம தான் பிறக்குது. பாரப்பா மதர் நேச்சரோட ஆப்ப. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஸ்குரில்ஸ் பார்த்தா, அதாவது அணில பார்த்தாலே நமக்கு பயங்கர ஜாலியா இருக்கும். அதை பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா அது பண்றது எல்லாமே சிறுபுல பந்தமா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே அது வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை நடுறதுக்கு அதுவே காரணமா இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? அது வந்து அதுக்கு பிடிச்ச உணவான நட்ஸை இப்படியே வச்சுட்டு இருக்கோம். நம்ம நிறைய படத்துல கூட பார்த்திருக்கோம். அது வந்து எங்கேயாச்சும் மத்த அணில் திருடிடக்கூடாது அப்படின்னு மண்ணுக்கடியில ஒளிச்சு வச்சுக்குமா. அந்த மண்ணுக்கடியில ஒளிச்சு வச்சது அச்சோ நம்ம எங்க ஒளிச்சு வச்சோம் அப்படின்னு அதுக்கு மறந்துருமா. அப்படியே அது மரமா வளர்ந்துருமா. பாரப்பா அணில் கூட மரம் நடுது. நம்ம நடணுமா இல்லையா? முடியுங்க, முடியும். இனிமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரம் நடலாம். அது நமக்கும் நல்லது. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஜெல்லி ஃபிஷ்ல ஒரு வகை. இந்த வகை வந்து சாகவே சாகாதாம். அது எப்படி சாகவே சாகாது? ஆமா, தட் இஸ் இமார்டல். இமார்டல்னா சாகவே சாகாதுன்னு அர்த்தம். அன்லெஸ் நம்ம கொன்னாலோ இல்ல வேற ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனாலோ மட்டும்தான் சாகுமா. வயசாகி அது சாகவே சாகாத, அதாவது சாவே கிடையாது. சரி, இந்த சாக வர நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லதா கெட்டதா? கமெண்ட் பண்ணுங்களே. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஆக்டோபஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு 3 ஹார்ட் இருக்கு, 9 பிரெயின் இருக்கு. அடுத்து நம்ம மாதிரி ரெட் கலர்ல பிளட் இல்லாம ப்ளூ கலர்ல பிளட் இருக்கு. பாரப்பா எப்பா ஆக்டோபஸ் 9 மூலையில ஒரு மூளை எனக்கு கடன் தெரியாப்பா. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். பூனைங்க இருக்கும் இல்லையா, அது பார்த்தாலே செம கியூட்டா இருக்கும்ல. அது வந்து மியாவ் மியாவ் அப்படின்னு கத்தும் போது அது டபுள் கியூட் ஆயிடும். சரி, அந்த மியாவ் மியான்னு சொல்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், மத்த பூனை கூட பேசுறதுக்குன்னு. ஆஹா, நம்ம கூட பேசுறதுக்கு தான் மியாவ் மியாவ்னு கத்துது. அதாவது நம்ம வந்து அதை பார்க்கணும்னு நினைக்குது, நம்ம வந்து அது கூட பேசணும்னு நினைக்குது. இனிமே மியாவ் மியாவ்னு பூனை கத்துடுச்சுன்னா அது கண்டுக்காம போயிடாதீங்க. மறுபடியும் அதுக்கு மியாவ் மியாவ்னு பேசி புரிவீங்க. ஓ, நம்மளால அது கூட பேச முடியாதுல்ல? சரி, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஷ்ரிம்ப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது இறால் மாதிரி இருக்கும். அதுக்கு ஹார்ட் வந்து மண்டையில இருக்குமா. சோ டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நெஞ்சில வச்சு அப்படின்னு செக் பண்ண கூடாது, தலையில வச்சுதான் செக் பண்ணணும், ஸ்டெதஸ்கோப் வச்சு. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். நத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த நத்தை வந்து நடக்கிறது மட்டும் ஸ்லோவா பண்ணாது, தூங்குறது கூட ஸ்லோவா தான் பண்ணும். எப்படி தெரியுமா? அது வந்து முடிஞ்சா 3 வருஷம் மேல தூங்கிடுமா. 3 வருஷம்லாம் ஒரு விஷயமா? நான்லாம் 30 வாழ்நாள் முழுக்க கூட தூங்கிட்டே இருப்பேன். வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஸ்லாத் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அதுக்கு வந்து தூங்குறது ரொம்ப நேரம் தூங்கும் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆகுமா. எப்படி தெரியுமா? ஒரு சின்ன மீல்ஸ், ஒரு 5 கொய்யாப்பழம் 5 பனானா சாப்பிட்டாலே அதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 2 வாரம் ஆகுமா. அடேங்கப்பா, நீ எல்லாத்துலயும் ஸ்லோவா தான் இருப்பியாப்பா? சரிப்பா, அது ஸ்லோவா இருந்தா என்ன, நம்ம ஃபாஸ்டா இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல முன்னேற முடியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவி ஸ்டேட்மெண்ட்
என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு நோட்டிஃபைட் ஆகும். டிக்கு டிக்குன்னு வாழ்க்கைய ஜாலியா பாருங்க. பாய். நன்றி. வணக்கம்.